என்ன கங்கா, அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா? பூ மட்டும் வச்சா போதும்மா. சரி கங்கா, என் கையில சரி, நான் வச்சு தரேன். திரும்புங்க. இது பிடிங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க. வாடா. தரகர் கோவிந்தா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சீதா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. கல்யாணத்தை நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல பிரமாதமா செய்வோம். அதெல்லாம் நீங்க சொல்லணுங்களா? உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணை போட்டோவில் பார்த்தப்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணை வர சொன்னீங்கன்னா பாக்கியெல்லாம் பேசி முடிச்சிடலாம். நல்லா இருக்குல்ல? வாமா. நல்லா பாத்துக்கடா. என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் மாப்பிள்ளை பாத்துட்டீங்கல்ல. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. இந்த மாப்பிள்ளையை எப்படியாவது அனுப்பிடுங்க. பையனை பாத்தியா சீதா? பிடிச்சிருக்கா? வெக்கப்படாம பாருங்க சீதா. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா. சொல்லுவாங்கப்பா. நான் சொன்னது சரிதானே? கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுமா. கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை மட்டும் கும்பிட்டா போதும். அருண் மாப்பிள்ளையை கும்பிடணும்னு அவசியம் இல்ல. அவரு நம்ம வீட்டு ஆள் தானே. அப்படியே மாப்பிள்ளையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்க. வெக்கப்படாம மாப்பிள்ளை பாருங்க. தாத்தா, என்னம்மா? இந்த கிளாஸ்ல என்ன பேச்சு போட்டிக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? போலாமா? அப்பா என்னடா
என்னங்க குழந்தை அந்த பொண்ணு அம்மானு கூப்பிடுது? அது ஒன்றும் இல்லைங்க, அவங்க அம்மாவும் சீதா மாதிரியே இருப்பா, அதனால தான் குழந்தை சீதாவை அம்மானு கூப்பிடுது. அப்படியா? ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்களா? மாதிரியெல்லாம் இல்ல, இவங்க ஏன் அம்மா தான். இவங்கள அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு. இவங்களுக்குன்னு யாருமே இல்ல. எங்க அப்பா கேரளாக்கு போயிருந்தப்ப இவங்கள பார்த்தாரு. அப்புறம் அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் சொன்னது சரிதானே தாத்தா? சரிதான்டா கண்ணு. அப்பா நான் சொன்னது கரெக்ட் தானே? சரிதானேப்பா? சரிதான். கங்கா, இவங்க என் அம்மா தானே? கண்டிப்பா. ஷூ நேரங்காலம் தெரியாம இது ஒண்ணு. அம்மா, இந்த அலங்காரம் உனக்கு சூப்பரா இருக்கு. எல்லாரும் போனதும் அப்போட பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கணும். அம்மா, நான் எப்பவும் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்ன தூக்கி வச்சுப்பீங்கல்ல, என்ன தூக்குங்கம்மா. பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தாச்சு, அப்புறம் என்ன பேசி முடிக்க வேண்டியதுதானே பாக்கி? பேசி முடிச்சிடலாங்களா? பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. முதல்ல இந்த குழந்தை உங்க பையனை அப்பான்னு கூப்பிட்டுச்சு, அப்புறம் இந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டுச்சு, அப்புறம் யாரும் இல்லாத பொண்ணு கேரளால பார்த்தாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு கதை வேற சொல்லுது. நீங்களும் ஆமாங்கிறீங்க. இதெல்லாம் தரகரைங்க கிட்ட சொல்லவே இல்லையே. பொண்ணு எங்க இருந்து வந்தாலும் அது எங்க வீட்டு பொண்ணு. எங்க வீட்டு பொண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு அவர் சொல்லாம விட்டுருப்பாரு. அது எப்படிங்க விட முடியும்? அந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். தேவி, நானே சொல்றேன், நீ பேசாம இரு. என் பையன் அருண் முதல் தாரமா ஜானகிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். துரதிருஷ்டவசமா அவ இறந்துட்டா. சீதா ஜானகி மாதிரி இருந்ததுனாலையும் சீதாவுக்கு வேற யாரும் ஆதரவு இல்லாததுனாலையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதனாலதான் சீதாவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம். முத தாரம் இந்த பொண்ணு மாதிரி இருப்பான்னு சொல்றீங்க. செத்து போன அம்மா மாதிரியே இருக்கிறதுனால இந்த குழந்தை அம்மான்னு நினைக்குது. செத்து போன பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறதுனால உங்க பையன் இந்த பொண்ணை பொண்டாட்டின்னு நினைச்சிருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? போதும், நிறுத்துக்கமா. யார் வீட்டுல வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? என் பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது மனிதாபிமானத்துல. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தது குழந்தையோட பாசத்தினால. இது ரெண்டையுமே புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்களா மனுஷங்களா? விடுங்கண்ண. எங்க வீட்டு பொண்ணுன்னு வெறும் வார்த்தையால சொன்னா மதிப்பு இருக்காதுன்னு தான் அவ பேர்ல சொத்து எழுதி வச்சு எங்க பாசத்தை காட்ட நினைச்சோம். நாங்க அந்த பொண்ணை எப்படி நினைக்கிறோம்னு இதை வச்சு கூட தெரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கெல்லாம் என்ன குடும்பமா? எங்க குடும்பமும் நல்ல கௌரவமான குடும்பம் தான். அரண்மனைக்காரங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றது கௌரவங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த பேச்சுக்கே ஒத்துக்கிட்டோம். நீங்க குடுக்கற சொத்தோ இல்ல நகனட்டோ எங்களுக்கு முக்கியம் இல்ல. இன்னொரு குழந்தை அம்மான்னு கூப்பிட்ட பொண்ணோ இன்னொருத்தன் பொண்டாட்டியா நினைச்ச பொண்ணோ எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர தேவையில்லை. எங்களுக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். நாங்க கிளம்புறோம். வாங்க எல்லாரும். இல்லைங்கம்மா, அவசரப்பட்டு போகாதீங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அதான் நாங்க எல்லாத்தையும் கண் கூட பாத்துட்டோமே. இந்த பொண்ணை எங்க தலையில கட்டுறதுக்கு நாங்க ஆள் இல்ல. வேற யாராவது ஏமாந்தவங்களா பாருங்க. டேய் வாடா போலாம். அம்மாமா, உங்களுக்கு கேட்க கேட்கிறேன். சொன்ன கதையெல்லாம் போதும். பொறுமையா இருங்க. நான் சொல்றதை கேளுங்க. பேருதான் பெரிய அரண்மனைக்கார குடும்பம். உள்ள அத்தனையும் ஓட்ட விட சார். இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு போங்க.
தேவசேனா, நீ இப்படி பண்ணிட்ட. உன்னால அவங்க கல்யாணமே நின்னு போச்சு பாரு. நான் என்ன பண்ணேன்? அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது தப்பா? தப்பு இல்லதான், ஆனா நம்ம பாசத்தினால சீதா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அட விடுமா, இவன் நல்லதுதான் பண்ணிருக்கா. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சுல, அது வரைக்கும் நல்லதுதான். அது மட்டும் இல்லாம நம்ம சம்பந்தப்பட்ட பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்காம சந்தேக புத்தியோட பேசிட்டு போறாங்கல்ல, இந்த மாதிரி குடும்பம் நமக்கு தேவையே இல்லம்மா. சீதா, தேவசேனா உன் வாழ்க்கையை காப்பாத்தினான்னு நினைச்சுக்க. உன்னோட நல்ல குணத்துக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளைய கிடைப்பாமா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. வாடா. தேவசேனா, வா போலாம். இல்லைக்குங்க, நான் அம்மா கூட இருக்கேன். சரி வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். வா. சீதா, சீதா, தேவசேனா, நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்திட்ட. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு விட்டுருவேனா? நீ என்னை விட்டு போக முடியாது. இந்த வீட்டோட தான் இருந்தாகணும். தேவசேனா, தேவசேனா, தாத்தா உன்னை தேடுறாரு, போய் என்னன்னு கேளு. ஒரு 5 minutes பா, நான் சீதாம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பேசிதான் சீதாவுக்கு அந்த மாப்பிள்ளைய துரத்தி விட்டுட்ட. பேசினது போதும், போயிட்டு வா. அப்பா, இனிமே சீதாம்மாவை யாரு பொண்ணு பக்கம் வந்தாலும் இப்படிதான் ஓட விடுவேன். இனி யாரையும் சீதாம்மாவை பார்க்க வர விடாதீங்க. ஓகே? ஓகே. தேங்க்ஸ் பா. வரேன் சீதாம்மா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இது வரைக்கும் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? எதையும் வெளிக்காட்டிக்காம நான் ஒரு ஓரமா தான் இருக்கேன். எதையும் எதிர்பார்க்காம நான் ஒதுங்கிதான் இருப்பேன். நீங்க கட்டின தாலிக்கு நான் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறேன்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், நான் எங்க மாப்பிள்ளை பார்த்தேன்? நீதான் போட்டோவை பார்த்துட்டு தேவி அத்தை கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? நான் போட்டோவை வாங்கி கூட பார்க்கல. அப்போ எல்லாம் தேவி அத்தை வேலை தானா? அப்போ நீங்க மாப்பிள்ளை பார்க்கலையா? இல்ல, நீங்க சம்மதிச்சுதான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கே என் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அப்போ உங்களையே அறியாம நான் உங்க மனசுல இருக்கேனே, எனக்கு அதுவே போதுங்க. இல்ல, நீ நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னோட நீ வாழணும்னு நான் நினைக்கல. நடந்ததை நீ கல்யாணம்னு நம்பிக்கிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டா அது அவ்வளவு சீக்கிரமா மாத்திக்க முடியாது. ஆனா மாத்திக்க வேண்டிய நிலைமையில நீ இருக்க. நீ உன்னை மாத்திக்கணும். நீ உன்னை மாத்திக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் வேணாலும் நீ இந்த வீட்டுல இருக்கலாம்.
ஆனா தயவு செஞ்சு நான் உன்னை ஏத்துப்பேங்கிற நினைப்புல மட்டும் இருக்காத. நான் என்னைக்கும் கங்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இனி நீயா சொல்ற வரைக்கும் யாரும் உன் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாங்க. நீ எப்பவும் போலயே இருக்கலாம். தேவசேனாவுக்காக. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அப்பா அப்பா சீதாம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க அங்க வந்து தாத்தா கூப்பிடுறாருன்னு என்ன அனுப்பி வச்சுட்டு நீங்க சீதாம்மா கூட பேசிட்டு இருந்தீங்க. நான் போய் தாத்தா கிட்ட கேட்டா தாத்தா என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. ஏன்பா போய் சொன்னீங்க? வர வர நான் சீதாம்மா கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம்பா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப மோசம்பா. ஏங்க நீங்க சீதா கிட்ட போய் பேசுனீங்களா? நான் பேசலான்னு இருந்தேன், நீங்களே போய் பேசிட்டீங்க. சீதாவை சமாதானப்படுத்திட்டீங்களா? பண்ணிட்டேன். சீதாவை நீங்க சமாதானப்படுத்திட்டீங்க, உங்களை யார் சமாதானப்படுத்துறது? சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எங்க எல்லாரை விடவும் நீங்க தான் ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டீங்க. இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாப்பிள்ள போனா என்ன, நீங்க எனக்கு கிடைச்ச மாதிரி சீதாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும். உங்க மனசு எனக்கு புரியுது. நீங்க சீதாவுக்கு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னால கொடுக்க முடியாத ஆறுதல தனிமை கொடுக்கும். கொஞ்ச நேரம் நீங்க தனியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாயா, பொண்ணு பேர்ல சொத்து எழுதி வைக்கிற அளவுக்கு அது ரொம்ப பெரிய இடம். பொண்ணு நல்லா லட்சணமா அம்சமா தான் இருக்கு. ஆனா என்ன, அந்த குடும்பத்துல ஏற்கனவே இருந்த ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை அந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக வரவங்க எல்லாம் அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு சம்பந்தம் வேணான்னு போயிடுறாங்க. இவ்வளவு சொத்து சுகத்தை அனுபவிக்க போற அதிர்ஷ்டசாலி எவன்னு தெரியலையே. என்னப்பா பெரிய சொத்துங்கிற, அப்படி எவ்வளவு எழுதி வைக்க போறாங்க? யோ, 1 ஏக்கரா 2 ஏக்கரா 100 ஏக்கர் காஃபி எஸ்டேட் எழுதி வைக்கிறேன்றாங்கயா. 100 ஏக்கர் நல்ல சம்பந்தமான இருக்கு. அதத்தான் சொல்றேன், நல்ல குடும்பத்து பையனா பார்த்தா உடனே முடிச்சிடலாம். நல்ல பையனாவே பாக்குறேன். பார்த்துட்டு சொல்லு, நான் உன்னை கவனிச்சிடுறேன். சரிப்பா. சார் 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 என் பேர் பாலா. நான் வேணும்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். அந்த பொண்ணும் சுத்தி இருக்கிற பிரச்சனையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன் சார். எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் சார். எங்க அப்பா அம்மாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், அவங்க கிட்ட நீங்களே பேசிட்டு சொல்லுங்க சார். வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் சார்.
திருமணஞ்சேரி, காளஹஸ்தி, சேனையூர், தேவிப்பட்டினம்னு எல்லா ஒரு கோயிலையும் சுத்தி பரிகாரம் பண்ணியும் எந்த பொண்ணும் எனக்கு கிடைக்கலைங்க சார். என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்க தான் சார் ஒரு வழி காட்டணும். வழக்கமா உங்களுக்கு கிடைக்கிற கமிஷனை விட 2 மடங்கு கொடுத்துறேன் சார். யோசிக்காம பொண்ணை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். நீ பேசுறத பாக்குறப்ப யோசிக்கலாங்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தேவை நல்ல மாப்பிள்ள. உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ சார். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். ரொம்ப நன்றி சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அந்த பொண்ணு போட்டோவை நான் பார்க்கலாமா சார்? பார்க்கறதுல என்ன வந்துருச்சே, இந்த தாராளமா பாரு. இந்த பொண்ணு தான் தம்பி, பாருங்க.